என்ற இந்த சகோதரி படிக்க முடியல, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஆனா மனசுல படிக்கணும், மேல் படிப்புக்கு போகணும், மேல் படிப்புக்கு போகணும் அப்படின்னு அவர்களுக்கு நீண்ட நாளான ஒரு ஆசை. ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆடு மாடு வளர்த்து பிள்ளைகளை படிக்க வைத்தார் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி வருகிறது. சகோதரிகளுக்கு அவர் தந்த தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தொடங்குகிறார். அதே நேரத்திலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் முதல்ல பெண்களுக்காக அந்த திட்டத்தை தொடங்குகிறார்கள். புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கல்லூரியில படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தருகிறார்கள். அப்பொழுது சத்யா என்ற சகோதரியுடைய மகன் அங்க இருக்கக்கூடிய நன்னிலத்தில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்ல படிக்க போறாரு. சத்யாவுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு தானும் படிக்க வேண்டும் என்ற ஆசை. நம்முடைய முதலமைச்சர் அவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருகிறார். மேல் படிப்புக்கு போனா அதுக்கு ஒரு 1000 ரூபாய். இத்தனை நாளாய் நடக்குமா என்று நினைத்து கொண்டிருந்த அந்த கனவு நிறைவேற தொடங்குகிறது. தானும் தன்னுடைய மகன் படிக்கக்கூடிய கல்லூரியிலே அதே வகுப்புல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3வது வருஷம் சத்யா படிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எத்தனையோ கனவுகளை நிஜமாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி.